அம்மாவை நான் எப்படா பார்த்தா கருப்பா சேப்பால் கூட எனக்கு தெரியாது. அம்மாவுக்கு வயசாயிடுச்சு நான் பாப்பேன். கருவாட்டு வாலியை பார்க்க மாதிரி இருக்கும். கருவாட்டு வாலியை பார்க்க மாட்டேன். கருவாட்டு வாலியா உண்மைதான் பெருசுண்டா ஊருக்கு. உண்மைதான் ஊராட்சி மன்ற தலைவர் கேள்விப்பட்டேன். அதை மட்டும் கேள்விப்பட்டு பார்க்கல. ஊராட்சி மன்ற தலைவர் சரி ஆகட்டும். குடும்ப கதைன்னா உங்களுக்கு அப்பா அழகா ஏடா உங்க அம்மா தலைவரா இருக்கு தள்ள அம்மா பேசண்ட் அம்மா பேசண்ட் சரி அப்பா குறுப்பாங்க ஒப்பன் ஜோசியக்காரன். அப்புறம் என்ன உங்களுக்கு கொஞ்சம் நான் இப்ப தடி எடுத்துக்காரன் ஊராட்சி மன்ற தலைவர் உங்க அம்மா நடத்த யாரும் வேணா போலாம். நீ போய் கையெழுத்து போட என்ன பஞ்சாயத்து ஒரு பஞ்சாயத்து என்ன பஞ்சாயத்து என்ன பஞ்சாயத்து என்ன பஞ்சாயத்து பாபி ஓய் அதிலா சாதி ஒண்ணா என்ன ராப்பவலா கம்பிச்ச அதிலா சாதி ஒண்ணா என்ன ராப்பவலா கம்பிச்ச ராப்பவலா கம்பிச்ச ராணி ஒண்ணா கம்பிச்ச ராப்பவலா கம்பிச்ச ராணி ஒண்ணா கம்பிச்ச நீதான் வேலைக்கார பையன், கேட்ல நிக்கிற நாய், காவலாளி, நீதான் எடுத்து கொடுக்கணும். நான் ஏன் என்ன எடுக்க சொல்றேன்? அவருக்கு வேலைக்காரன் அவரு எடுக்க சொன்னா நான் எடுப்பா. நீ யாரா உனக்கு நான் வேலைக்கார பையனா? பரவாயில்லையா, ஆளு போட்டு வேலை பார்க்குறேன். வேணா கொடுங்க, அவருக்கு போட்டு கொடுத்துருவா. அப்படியா? அவருக்கு போட்டு கொடுத்துருவா. என்ன பஞ்சாயத்துங்க? என்ன பார்த்தாவே ஒரு கதை எடுக்கலாம். உடம்பு பெருசு வச்சிருக்கிற அதுவும் என்ன கூப்பிட்டு கேக்குது, மாமேரிய உடம்பா இருக்கு, என்ன நீ எட்டியே பார்க்க மாட்டேங்கிற அப்படின்னு கோச்சுக்குது. உன் மேல என் மேல கோபம் வருது. விடலாமா? கோபத்தை விடலாமா? விடலாமா? பெருத்த நாடு வாங்குற போதில எண்ணி பாரு. முந்திரி பாலா பெருத்த நாடு வாங்குற போதில எண்ணி பாரு. இந்த சங்கரி இந்த ஊடகத்தில்
அவனுக்கு சமா போட்டு கொடுத்துருக்கவா. அப்படியா? அம்மா பெரிய ஒரு சமாவுக்கு ஓனரா இருக்கிறவனு. அப்புறம் சமா ஓடுற இந்த வருஷத்தோட அவன் 37வது வருஷம் அவன் சர்வீஸ். அப்படியா? எத்தனை வருஷம்? 37 வருஷம். இந்த வேளாண்மை கோயில பேசி பேசணும். எதுக்கு? வேளாண்மை கோயில் ஓய்வான நேரத்தில் என்ன செய்வான்? சமா ஓடுறாவா? ராயல் சமாவுக்கு ஓனரே வந்தான். ஏதாவது சின்னத்தோட சமாவுக்கு வாத்தியார் பாட்டத்தை ஓட்டுவோன்னு அந்த ஆளு போலிட்டு இருக்கிறான். நீ வேற போல ஓடு இருக்கிற வேற போலிட்டு சொல்லி இவன் தான் ஓனர். ஓனர என்ன பத்தி கேக்குற? வணக்கம். வணக்கம். தப்பு கப்பு செஞ்சிருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள். இதான சமாவுக்கு ஓனரு. இந்த ஜமாவுக்கு நான் ஓனர் கிடையாதா? சமாவுக்கு ஓனரு. நீ சேர்த்தனா அந்த ஆளுக்கு ஊமணிக்கு அது வரும். அடிச்சா பாரு. காசு வாங்கல 2000 ரூபாய். 2000 ரூபாய் காசு வாங்கல. காய்ச்சி ஒண்ணு நீ வாங்குற. அவருக்கு எனக்கு எப்பயுமே பொருந்தாது. ஆமா ஆமா உன் கோஷத்துக்கு அவன் ஆளுங்கிறேன். கோவத்துக்கு இந்த ஆளுக்கு மீசியாட்டே ஓ எட்டு வைக்கிற வாயாய் என்னங்க தண்ணி சேப்புங்க வாய் ஆடு தொடங்க பாருங்க. என்ன ஒண்ணுமே தெரியல. புளிய மரத்துல சனபாருக்கு சூத்தாட்டுறதுக்கு மூஞ்சி யாரு கொண்டு போய் என்ன சேர்த்தீங்க? அதாவது பரவாயில்ல. அது விஷயம் வேற இருக்கு. வாங்க அந்த செனப்பாருக்கு சூத்துன்னு சொல்லிட்டு தவிர அது எப்படி இருக்குன்னு தெரியுமா? தலைகளை எங்க குடும்பத்துல இவன் தான் இருக்காங்க. அந்த மாதிரி தலை சிவப்பா இருக்குங்க. சரி அதான் சொல்றோம். குறைஞ்சுன்னு சொல்ல வேண்டியதானே? அது எங்க எங்க ஆத்தா அக்கா சின்னாயி பெரியாயி எல்லாம் கூப்பிடுறேன். அவங்க எல்லாம் பாத்துருப்பாங்கன்ற. உங்க சின்ன ஆத்தா உங்க அக்கா இருக்காத சீதபேதி வாயா அப்படிதான். சீதபேதியா? அது எப்படிதான் இருக்கும்? அது தெரியாது. தெரியாது தம்பி இருக்கு. அதே ஒரு நேரம் சிரிப்பு நடிக்கும், ஒரு நேரம் நடிக்கும், ஒரு நேரம் சிரிப்பு நடிக்கும். அந்த மாதிரி போறது வயிறு சுத்தமா இருக்குன்னு பேரு. யாரு வயிறு சுத்தமா இருக்கோ அவங்களுக்குதான் அது சரியா இருக்கு. திடீர்னு போனா சுத்தமா இருக்கும். ஆமா ஆமா பரவாயில்ல பரவாயில்ல. என்ன பயம் காட்டுறீங்க? நீ பயப்படுறியா? மனைவி என்ன நடந்து தூங்கி கொண்டு இருக்கிறாயே? பகல் போனா இங்க மழை காய போனியா? இதெல்லாம் ஓலை கத்து கொடுத்தாரா? சத்தியம் என்ன சமாதானத்தில் அமர்ந்து ராஜாக்கள் தோட்டம் வெயில் காலத்துல ஒரே சூடுங்க. ஒரு 2 தான் கொடுங்க. ஐயோ ராஜாக்கள் இருந்தீங்களா? ஈச்சங்களை சாப்பிட்டு பார்த்துட்டேன், பேர்ச்சங்களை சாப்பிட்டு பார்த்துட்டேன், தென்னங்களை சாப்பிட்டேன், பனங்களை சாப்பிட்டேன். ராஜாக்களை மட்டும் கேட்டீங்க. உனக்கு வயசுதான் என்ன ஆகுது? எனக்கு வயசு 31 ஆகுது. இந்த வயசுக்குள்ளே இத்தனை கல்லு குடிச்சிருக்க? ஊரா பாய்ச்சில வச்சுக்கானுவான். என் கூட சேர்த்து சாப்பிடுவோம். நம்ம சம ஓடுது சங்கர வர சொல்லுங்க. இவர் நான் தான் பாட்டுரு
எதுல ஓ எதுல ஈச்சங்கல் பனங்கல் தென்னங்கல் ஆ, இதுல நம்ம 2 பேர் தானா நம்ம 2 பேரும் ஏன்னா தரமால என்ன ஆகி போயிட்டா நான் அதான பில்லூர் ஆட்சி வரோம் பில்லூர் ஆட்சி வரும்போது ஜன்னல் கூத்து இவன் காலையா போய் எங்க வேணுக்கு வாங்கி கொடுத்துட்டான் கல்லையோ இவனுக்கு குடிச்சிட்டான் குடிச்சிட்டு தென்னல்ல வந்து பசால இருந்து பசால தான் வேஷம் கட்டுறது அந்தாண்ட ரோட்டை கிராஸ் பண்ணி போகணும் இவன் போதில் எப்படி ஆட்சி வந்தான் கார்காரன் வந்தான் பாரு போலீஸ் வண்டி எது போலீஸ் வண்டி நல்ல தெரியுமா உனக்கு உன்னை உயிரை காந்து பண்ண நான் முடுறோத்துமா போடா என்ன குடும்பத்துல பிறந்த புள்ளாம அவனை கூப்பிட்டு அழைச்சி கொண்டு போய் பாண்டிச்சேரி பக்கம் கல்லு வாங்கி கொடுத்துருக்கிறிய நீ அந்த புள்ளைய கல்ல இருந்து வேலை செய்ய அவனே உனக்கு வாங்கி கொடுத்தாலும் நான் அறியா பையன் எனக்கு இந்த பழக்கம் இல்ல மது போதைக்கு நான் அடிமையானவன் இல்ல நான் சாப்பிட மாட்டேன்னு நீ தரிக்கிறார் நாங்கள் 5 பேர்கள் என்னுடைய பெருமை எனக்கு மைக்க புடிச்சா செருப்பால் அடியா யார போயடா யார போய் ஒம்மால தீன் பாட போதா போட பாட்டுங்க அந்த மாதிரி நட்ட ஒதிப்பு பாட்டு இந்த மாதிரி பாட்டு கூடமா எழுதிருக்காங்க என்ன இப்பெல்லாம் பார்த்தா ட்ரெண்ட் ஆனா பாட்டால தான் தேவதூராரே செத்துட்டார் அப்படியே அப்படி 5 பேரிலே பீமன் அரிதாய தவிர எதையோ இளமையிலே அழிக்க வேண்டும் என்று துரியோதன நாடுவல் உண்ண உணவிலே விடங்கு கொடுத்தான் படைக்கின்ற அறையிலே பாபனை விடுத்து கதைக்கும்படி செய்தால் துளிக்கும்படியார் ஜலத்திலே கூர்வசை நாட்டினார் இதெல்லாம் தப்பிக்கை அனைத்தும் தப்பித்தீர்கள் கடைபிடிவார ஹரத்தில் ஐவர் ராஜாக்களை கொண்டோடு அழிக்க வேண்டும் என்று அரண்மனை உண்டு செய்து எங்கள் தாயார குதிவராட்டியோடு ஐவர் ராஜாக்களை குடி போக வைத்தார் ஐவர் ராஜாக்களையும் ஆமா ஆமா அங்கே
புரோசனன் எங்களை அழிக்க வந்த இடத்திலே இடத்தில் கடவுள் என்று சொல்லக்கூடிய தெய்வ சிப்பியனுடைய அருளினாலே எவையோ பாதாள நிலவரியாக இவர் ஆயாக்களையும் தாயோடு சமயங்களே சுமந்து கொண்டு அங்கே இடும்பாவனம் வளர்த்து பாதாள வழியாக இடும்பாவனத்திலே இடும்பாவனத்தை ஆட்சி செய்ய வரும்படியான இடும்பனுடைய தங்கை இடும்பாவதி மும்மூலக்கண்ணி என் மேல் காணல் கொண்டு ஓடி வந்து அம்மா வண்டிகள் துரியநாதாங்களோ துன்பத்தை இழந்து இதோ இந்த வரத்திலே தனித்து வந்திருக்கின்றோம். என்னோடு கூடவோ நாங்க மனித குலத்தை சார்ந்தவர், நீ அரங்க குலத்தை வந்தவர். உன்னோடு எனக்கு முன்பாக என் அண்ணன் இருக்கிறார் தர்மராயன். முடியாது என்று வருத்த காலத்திலே உடனே கொங்குரட்டால் அவன் அண்ணன் ஓடி வந்தான். உங்களை புசிப்பதாரியுடைய கடல் என்று என்னோடு அவன் அமர் தொடங்கிய காலத்திலே இந்த நேரத்துல எப்படி சுத்துறியா அண்ணா பின்னாடி திரும்பி பாரு. அந்த சின்ன குழந்தை போய் எப்படி சுத்துது தெரியுமா? என்ன பார்த்து பயப்படக்கூடிய முடிவுலதான் பார்த்திருக்கிறேன். மூஞ்சி அந்த மாதிரி அவன் என்ன மிரண்டு போல இருக்கு பொண்ணாது. அதான் மூஞ்சிக்கு பயப்படல. அது சரிதான். ஆம்பளை பையன் பயந்துருப்பாரு. பேங்க் செட்லாம் போட்டுங்கிறான் பொண்ணுன்றீங்க. தலைப்பாரு சுத்தத்தை பாத்தியா? அவரு என்ன பயிற்சி காட்டுறீங்க? பயிற்சி அவர் யாரா? அவரு பலாத்காரம் என்ன? அவருடைய சாட்டி எடுக்கூடாது. அதுக்காக தான் அடிக்கிறான். அது அம்மா அடி அடிச்சா அதை பணமாட்டியால் அடிக்கிறான். பணமாட்டியால் அடிக்கிறான். எந்த விதமாக இடும்பனை வதைத்து மும்மூலக்கண்ணியை திருமணம் செய்து பாஞ்சால தேசம் எடுத்து அங்கே பாஞ்சால செல்வியாரை அகஜேரியை கரம்பிடித்து அர்ஜுனபெருமான் உதவியோடு கரம்பிடித்து மீண்டும் நாங்களும் அத்திமாநகரம் 3 நாளிலே வந்து எங்களுக்குரிய ஜெகன்பாதியை கேட்க எங்கள் பெரிய தந்தையை ஈட்டங்காட்டை கொடுக்க மயனத்து செல்லக்கூடிய சிப்பியின் உதவினாலே அந்த ஈட்டங்காட்டை அழித்து காண்போர் இந்திரபிரஸ்தம் என்னது காண்போர் இந்திரபிரஸ்தம் இப்ப நம்ம புதுசா வீடு கட்டுறோம். ஜோசியம் பாக்குறாங்க நல்ல முறையில வீட்டை கட்டி கும்பாபிஷேகம் கிரக பிரவேசம் பண்றாங்க. எல்லா சௌகரியமா தான் குடும்பமா இருக்கிறாங்க. ஆனா நாங்க அந்த இந்திரபிரஸ்தம் அமைச்ச காலத்துல ஜோசியம் பார்க்காதவா செஞ்சிருப்போம். ஆனா அதை இருந்து வாழறதுக்கு எங்களுக்கு வக்கு இல்லாத போச்சு, வகை இல்லாத போயிடுது. என்னது 30 லட்சம் ரூபாய் போட்டு ஊட்ட கட்டி அதை வாங்காதான் கோயில் மண்ணில் குடியிருக்கான். அப்படி வஞ்சகை என்னமே குடிகொண்ட துணியனாலே கடவுள் என்று சொல்லக்கூடிய சோதனை தொடங்கினார். நாடுகள் இறந்து யாகஜாதியை பறிகொடுத்து அங்கே அவமானப்படுத்தப்பட்டு மீண்டும் ஜெகன்பாதி வேண்டுமையானால் 12 காடு ஓராண்டு நாடு 13 கணித்து வந்தால் ஜெகன்பாதி தருவோம். சராதேவித்த பிரகாரம் கட்டளைக்கு படிந்து 13ஐயும் கழித்து மீண்டும் நாடு கேட்ட காலத்திலே நாடு ஆண்டவர் நாடு காடு ஆண்டவர் காடு ஜெகன்பாதி கொடுக்க முடியாது என்று மறுத்தார். அரச குலத்திலே பிள்ளையாக பிறந்து ஒருவேளை உணவுக்கு நாங்கள் பிறருக்கு யாசிக்க முடியாத நிலைக்கு நாங்கள் உருவாகி செல்வம் இருந்தும் உண்ணும்படியான பாக்கியம் இல்லாத பாவிகளாக எங்கள் வாழ்நாளை கிடைச்சிடும். மீண்டும் எம்பெருமான் துணை கொண்டு முதல் நாள்
சண்டையை தொடங்கி சண்டையை முடித்து எங்க அண்ணன் தர்மராஜா ஆட்சி பீடத்தை அமைத்து எந்த விதமான குறைபாடும் இல்லை. ஆனால் ஆராய்ச்சி குப்பத்தில் இருக்காரு. ஆட்சி பீடத்தில் இருக்கார். இந்த அமர்முகத்திலே இவ்வளவு செல்வ வேண்டும் என்று நாங்கள் போரிட்டோமே தவிர எங்கள் நாட்டை ஆளுவதற்கு எங்களுக்கு ஒருவருக்கு பிள்ளை இல்லாத பாவி ஆகிவிட்டோம். ஐயோ பிள்ளை இல்லையா? எனக்கு பிறந்த பிள்ளை கடவுளனை பறிகொடுத்தேன். ஆனால் அசுரகுருவானுக்கு தோற்றமான பிள்ளைகளையும் அரவான் முதல் அபிமன்னு வரை அவர்களையும் பறிகொடுத்துத்தான் இந்த நாட்டை பெற்றிருக்கிறோம். செல்வம் இருந்து என்ன பிள்ளை செல்வம் இல்லாத பாவி ஆகி இந்த நாட்டை நாங்கள் ஆண்டு என்ன செய்ய போகிறோம்? ஒரு புறத்திலே எதிரியாயிரு என்னுடைய தம்பிமார்கள் அந்த துரியோதனாதில் இருப்பார்களே, ஆனால் அவர்களை பார்த்து நாங்கள் ஆனந்த சந்தோஷப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த அமரினாலே எங்கள் ரத்த சொந்தங்களை வாரி பறி கொடுத்தோம். குருமேடமான எங்களுக்கு வித்தை போரிட்ட ஆசிரியர்களை இந்த மண்ணுக்காக நாங்கள் பறி கொடுத்தோம். கத்து கொடுத்த குருவே கொண்டுட்டீங்க. ஆமா, தாய் என்று மாறாது, தந்தை என்று மாறாது, அத்திமாநகரம் முழுவதும் மாங்கல்யம் இழந்து எங்கு பார்த்தாலும் இவர்களால் அல்லவோ நாங்கள் மாங்கல்யம் இழந்தோம், இவர்களால் அல்லவோ எங்கள் கணவனை எங்கள் பறி கொடுத்தோம் என்று ஆத்துணை பெண்களும் எங்களை பார்த்து எள்ளி நகையாடும்படியான நிலைக்கு இந்த செல்வ மனிதனை நிலை கொள்ள வைத்து விட்டது. ஆனால் அப்புறத்திலே துரியனுடைய எண்ணம் எத்தனையோ ராஜாக்கள் எத்தனையோ மாநில ஜனங்கள் வாழ்ந்த இந்த பூமியிலே நாங்கள் 5 பேர் மட்டும் வாழவே கூடாது என்று எண்ணினானே, அவன் எண்ணத்திற்கு நாங்கள் எதை ஈடாக கொடுத்தோம்? பெற்ற பிள்ளையும் குற்ற உறவுகளையும் உடன்பிறந்த சகோதரர்களையும் பலி கொடுத்து இந்த நாங்கள் நாட்டை பெற்றிருக்கிறோம். இறை வழிபாடு செய்து என் நாட்டுக்கு முன்னாடி விளங்கி வர முடியாது. பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாந்த தெந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவிலிய திருக்காப்பு. அதாவது உலகிலே மனிதர்களுக்கு வித்தைக்கு இருக்கு, ரத்தைக்கு இருக்கு, சொத்துக்கு இருக்கு. 3 விதமான அகந்தை மனிதன் உள்ளே குடிகொண்டிருக்குமா? அது போல ஆனால் எங்களுக்கு உறுதுணையான எங்கள் எம்பெருமான் பகவான் இருந்தாரே, இந்த மகாபாரத நாங்கள் பிறந்த காலத்திலிருந்து எங்களை வாழ வைக்க செய்வாது. ஆனால் அந்த பகவானுடைய எளிமை இருக்கிறது ஒருவரால் ஏற்பக்கூடியது அல்ல. அவர் என்ன வேலை செய்தார் தெரியுமா? எத்தனையோ ராஜாக்கள் இருந்தோம் பார்த்திபனுக்கு சாரதியானார். திருவந்திபுரம் பார்த்திபன் என் தம்பி அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக வந்தார். தேரோட்டில என்ன வேலை தெரியுமா? அடித்தட்டிலே தேரோட்டி அமரணும், மேல் தட்டிலே வீரன் அமருவார். குதிரையை அங்க ஓட்டு இங்க ஓட்டுன்னு சொல்ல முடியாது. தன்னுடைய வலது காலினாலே வலது காலம் இடது காலம் தேரோட்டி தோல்ல இருக்கும்.
எந்த பக்கம் போகணும் எந்த பக்கம் வரணும்னு அப்படியே இந்த தாள்ல கண்டவரால மோதுனா அந்த பக்கம் போகணும். இந்த பக்கம் தாள்ல அப்படி அடிச்சா அந்த பக்கம் போகணும். இந்த கண்டவரால இடிப்பான். ஆமா. அப்படி உலக தெய்வங்களுக்கெல்லாம் மேன்மை பெற்ற எம்பெருமான் நாராயணன் அர்ஜுனனுக்கு ரதச்சாரதி ஆனார். அது மட்டும் அவர் வேலை இல்ல. எத்தனையோ ராஜாக்கள் இருதரப்பு படைகளுக்கு துணை வந்தார்கள். ஆனால் உடுப்பி மகாராஜன் என்று சொல்லக்கூடியவன் உடுப்பின்னா எங்க இருக்கு? உடுப்பி எங்க இருக்கு? உடுப்பி நேவேல்ல இருக்கு. அடையா இன்னைக்கு கேரளா என்று சொல்றோமே அதுக்கு உடுப்பி என்று பழைய பெயர். கேரளாவுக்கு அந்த உடுப்பி மகாராஜன் இருதரத்து படைக்கு சண்டைக்கு வரலண்டா. இருதரத்து படைகளுக்கு உணவு தயார் செய்து கொடுக்கிறேன். உணவு தயார் பண்ணது என்னுடைய கடல் வேண்டும். இந்த 18 ஏக்கரோட ஏரியாங்களுக்கு வந்து அவன் தான் உணவு சமாளிச்சவன். ஓஹோ அந்த உடுப்பி. ஆமா. ஆனா அர்ஜுனனுக்கு சந்தேகம் வந்தது. ஐயா உடுப்பி மகாராஜரே இன்று ஒரு 1000 பேர் யுத்தத்துக்கு போறாங்க இருதரத்துலயும். ஆமா. சாயங்காலம் எத்தனை பேர் வருவாங்கன்னு நிலை இல்ல. ஆனா இருவேளை தான் உணவு. சரியா வரக்கூடிய அந்த சிப்பந்திகளுக்கு உணவு தயார் பண்றீங்களா? எப்படி கணக்கு எப்படி தெரியும்னு கேட்டான். அதுக்கு உடுப்பி மகாராஜ் சொன்னா அப்பா என்ன கேட்காத, இன்னைக்கு எல்லோரும் உணவு உண்ட பிறகு இரவு உணவுக்கு பகவான் வருவார். அவர் வந்த பிறகு அவர் உணவு உண்ணுட்டு போகும்போது அதை பார்த்து அவனுக்கு விவரம் புரியும். பகவானுக்கு என்ன வேலை தெரியுமா? இருதரத்து படைகளை உணவறிந்து விட்டால் அந்த இலை எடுக்கிறதா பகவானுடைய வேலை. எல்லாருக்கும் ரெண்டு தரப்புக்கும் சண்டை தான் தனித்தனியா போடுவது. உணவு ஒரே இடத்துல தான் சாப்பிடுறது. அப்படி எல்லாரும் உண்ணும்படியான 18 தைரியங்கள் உண்ணுகிறத உணவு. அந்த உணவு உண்ணும்படியான இலையை எடுப்பது பகவானுடைய நித்திய பணி. குதிரைகளுக்கு உணவு கொடுப்பது, உண்ணி எடுப்பது, இந்த இலைகளை எடுப்பது, இதையெல்லாம் முடித்து கடைமுடி வார நேரத்துல தான் பகவான் கடைசியா சாப்பிட வருவார். வரும்போது எல்லோருக்கும் சிப்பந்திகள் பரிமாறுவார். ஆனால் பகவானுக்கு மட்டும் அந்த உடுப்பி மகாராஜனே பணிபாருவான். ஆனால் அவர் பரிமாறும் பொழுது கடைமுடிவாக இந்த பாயசம் இருக்கு இல்லையா இருப்பு, அதை விடும்போது அதுல எத்தனை முந்திரி பயிரை மீதம் வச்சுட்டு பகவான் எழுந்திருக்கிறாரோ அத்தனை பேர் அன்னைக்கு குறைஞ்சிருவோம். அத்தனை 1000 பேர் அஞ்சு முந்திரி பைய வச்சுட்டு பகவான் எழுதிட்டாருன்னா நாளை 5000 பேர் இருதரத்து படையிலும் செத்துருவோம். 5000 பேர் கடையில கழியுது. அது அவளோட குறைஞ்சி மீதம் உள்ளவங்களுக்கு உணவு தயார் பண்ணா போதும். ஒரு மூட்டை வச்சிருக்கேன் என்ன பண்றது தெரியல. என்னது முந்திரி பயிர இது போல பகவானானவர் அவரிடத்துல இல்லாத செல்வம் இல்ல, அவரிடத்துல இல்லாத கல்வி இல்ல, அவரிடத்துல இல்லாத வீரம் இல்ல. எல்லா திறமைகளும் இருந்தும் அடக்கத்துக்குரியவராக அந்த உடுப்பி மகாராஜனாக இருந்து இருதரத்து படைகளுக்கு உணவு கொடுத்ததுனால்தான் இந்த எங்க பார்த்தாலும் அந்த வழி வந்தவங்க தான் உடுப்பி ஓட்டம் வச்சிருக்காங்க. எங்க போய் பார்த்தாலும் உடுப்பி ஓட்டம் இருக்குன்னா அந்த உடுப்பி மகாராஜனுடைய கால் வழியிலே வந்தவர்கள், அந்த வழியிலே வந்தவர்கள் தான் இந்த உணவு ஹோட்டல் நடத்தி வரக்கூடிய அந்த பெரியோர்கள் என்று மகாபாரதம் சொல்கிறது. அப்படி பகவானுடைய எளிமைக்கு நிகராக இந்த உலகிலே வேறு ஒருவரையும் சொல்லிவிட முடியாது. பிறருடைய எச்சியலை எடுக்க முடியாத பணியை செய்த பகவான் அதை விட எளிமையான காரியத்தை வேறு ஒருவரால் செய்ய முடியுமா? நான் பெரியவன், நீ பெரியவன், செல்வத்தில் நீ மிகுந்தவன், வீரத்தில் நான் மிகுந்தவன் என்று ஒருவருக்கு ஒருவர் இந்த மனித பிறவி போட்டி பொறாமை. வேற எந்த மிருக ஜாதிகளும் ஒரு ஆடு இருக்காது, இன்னும் ஒரு மிருகத்தினுடைய கண்டு பொறாமைப்படுவது இல்ல. ஒரு நாய் இருக்கிறது, அது வேறு ஒரு ஜீவனை பார்த்து பொறாமைப்படுவது இல்ல. மனித பிரிவு ஒன்றுதான். மனிதனுக்கு மனிதன் பொறாமை என்பதை மனதிலே தாங்கி அதனாலே ஒருவருக்கு தாழ்வு உயர்வு என்று தன் வாழ்நாளே பாழாக்கி கொண்டிருக்க பிறகு இந்த மனித பிரிவு ஒன்றுதான் என்று முன்னோருடைய வாக்கு கணங்கி இப்ப நகரவாசிகள் ஒன்றாக சார்ந்து அம்பாளுக்கு அபிஷேகாராதனையோடு இந்த அக்னி பெருவிழாவை சிறப்பான முறையிலே நடத்தி வரும்படியான ஆலய நிர்வாகி குலதெய்வ பக்தர்கள் இந்நாட்டு தலைவர் மணியம் பிரசன்ட் பேர்களுக்கும் கம்பெனியின் சார்பாக வணக்கம். அர்ஜுனா வடநாட்டில பிறந்திருந்தாலும் அயோத்தி வடநாட்டில இருந்தாலும் அவன் நம்ம பூமியில நடந்திருக்கிறான். இந்த பூமியில அவனுடைய பாதம் பட்டு ஆமா திருவந்திபுரம் வந்து சிதம்பரம் போயிருக்கிறான். அர்ஜுன தீர்த்த யாத்திரை வந்த காலத்துல அப்போது இந்த வழியாக தான் திருவந்திபுரத்துல போய் தேவராஜ சாமியை வழிபட்டு இருக்கிறான். திரும்ப சிதம்பரம் சென்று அங்கே பரமனை வழிபட்டு அதன் பிறகு ஸ்ரீரங்கம் சார்ந்து அங்கே எம்பெருமானை வழிபட்டதாக வில்லிபுத்தூரார் தெளிவுபடுத்துகிறார். அதனால
அவருடைய பாதப்பட்ட இந்த பூமியிலே தோன்றக்கூடிய அம்பாளிடத்திலே ஆமா. உன்னுடைய மனக்கருத்துக்களை தாழ்வோ உயர்வோ எதுவாயிரும் பதிவோடு அம்பாளிடத்திலே உன் கருத்தை பதிவு செய்வாயானால் அதை பரிபூர்ணமாக செய்து கொடுக்கும்படியான கைக்கு வெய்யாத தெய்வமாக இந்த அம்பாள் இருக்கின்றாள். அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. அப்படி காலம் கடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாளிலே யுத்தத்திற்கு தொடங்கிய கால வரையிலே என் தேவியாரை எழுப்பிய நான் ஒரு நாள் கண்டது கிடையாது. ஆனால் யுத்தம் முடிந்து இப்ப சுபஞ்சமான வாழ்வாழ காலத்துல அந்த அம்மாவை பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. சீக்கிரம் கொண்டு போய் தேவராஜன் இடும்பி அழைக்க இடும்பி வருவது விதங்க அங்க